அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம சேது தமிழ் இவங்களோட வாழ்க்கையில டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு நிக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு நம்ம ஆளு விஜய் போறாங்க இல்லையா? பில்டிங் கட்டி குடுக்குறதுக்கு. டாக்டர் டாக்டர்கள் இலவசமாக பார்க்கக்கூடிய தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆனோனே அங்க தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கட்டடம் கட்டி குடுக்க போயிருக்காரு. அவருமே இலவசமா தான் பண்றாங்க. இலவச மருத்துவமனை அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ஊரோட நம்ம விஜய்க்கு சல்யூட் வைக்கிறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. அழகு ஆள்லயும் அழகு, குணத்திலயும் அழகு, எல்லாத்துலயும் இலவசமா பண்றாரு. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் என்ன ஹெல்ப் வேணுமோ அம்புடையும் பண்றாங்க. அங்க போயிட்டு கேட்குறாங்க, "ஏங்க நீங்க இப்படிலாம் உதவி பண்றீங்களே, ஏதுங்க உங்களுக்கு காசு?" அப்படிங்கிறாங்க. "எல்லாம் சம்பாரிச்சது தான், உழைச்சது தான். எங்க அப்பா, தாத்தா, பாட்டிலாம் உழைச்சு வச்சிருந்தாங்க. அத நான் 3 மடங்குல இருந்தத 10 மடங்கா ஆக்குனேன். அத இப்போ வச்சு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். உழைச்சா எல்லாருமே நல்லா இருக்கலாம். நல்லா எல்லாத்துக்கும் குடுக்கலாம்." அப்படிங்கிறாங்க. அவரு சொல்ல சொல்ல தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. நல்லா அவங்க பிள்ளைய அவங்க கொஞ்சம், அவங்க பிள்ளைய இவங்க கொஞ்சம், அம்மு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி தூக்கி தடுக்குறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, பில்டிங்கும் முடியுதுங்க. இங்க மொறப்படி பொண்ணு கேட்டுறாங்க. பேசி முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள வந்து மாட்டேன்னு விஜய் எவ்வளோ சொல்றாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் புள்ளைய வச்சுட்டுருக்கீங்க. நீங்க ஒரு கல்யாணத்த பண்ணிக்கங்க. புள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல, வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிர்றாங்க. மணமேடையில உட்கார்ந்துர்றாங்க. தாலி கட்ட போறாரு. பார்த்தா அங்கே காவேரி பார்த்துர்றாங்க. பார்த்துட்டு இது எப்படி அப்படின்னு அப்பதான் பார்க்குறாங்க. விளம்பரத்த பார்த்துட்டு, "ஏதும்மா? என்னம்மா?" அப்படின்னு அவங்க அம்மா போட்டு படுத்தி எடுக்க, இல்லடி அது வந்துடி நான் சொல்றது கேள்றீங்கல்ல." அப்பதான் பார்த்தீங்கன்னா, இலவச மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க. இதோ பாருங்க, அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. அத பார்த்தோன்னே ஆடி போறாங்க. "இவரா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா விஜய்ம்மா." அவங்களுக்கு நினைவு வந்துருது காவேரிக்கு. "ஆமா, விஜய் தான் இங்க கட்டடம் கட்ட வந்ததா? அதான் அழகன் ஆணழகன் எல்லாரும் சொன்னாங்களா? காவேரி உன் புருஷனுக்கு கல்யாணமாம்டி." "அம்மா முடியாதும்மா. அவரு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரு?" "தெரியலையேடி. புள்ளைக்காக கூட பண்ணியிருக்கலாமோ?" அப்படின்னு அலறி அடிச்சு ஓடுறாங்க. அங்க மடமேடையில உட்கார்ந்திருக்கையில தமிழ்கிட்ட விஜய் குனிஞ்சு சொல்றாரு, "இங்க பாருங்க, என் மனைவி இல்லைனாலும் என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்கா. எனக்கு இந்த கல்யாணம் புடிக்கல. பேசாம விட்டுருவோமா?" அப்படிங்கையில தமிழ் என்ன பண்றாங்க, "எனக்குமே தான். எனக்கும் புடிக்கல. எங்க அப்பா, அம்மா கெஞ்சுறாங்களே, பாவமா இருக்கேங்கிறதுக்காக தான் நானே இப்ப சம்மதிக்கிறேன். என் புள்ளைங்களுக்காக தான் சம்மதிக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு, "நானும் என் பிள்ளைங்களுக்காக தான் சம்மதிக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள சேதுக்குன்னு தகவல் போகுது. இந்த மாரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு. "எப்படி அவ நம்ம புள்ளைய விட்டுட்டு கல்யாணம் பண்ண போனா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அறக்க பறக்க ஓடி வராரு. ஏன்னா தடுக்க முடியாதுங்க. மொறப்படி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப என்ன பண்றாங்க, தாலி கட்டலாமா? வேணாமா? தாலி கட்ட வேணான்னு தூக்கி போடலான்னு கட்ட போகலங்க. அப்படி சரி, ச்சே எனக்கு வரல. காவேரி நெனப்பா வருது. வேண்டான்னு தூக்கி போட போறாரு. தூக்கி தான் போட போறாரு. ஆனாலும் நிறுத்துங்க அப்படின்னு காவேரி ஓடி வருது. ஓடி வந்தோனே ஆடி போறாருங்க நம்ம ஆளு. அம்மா அவரோட நரம்பு, நாடி எல்லாம் அப்படியே அப்படியே எலும்பு அப்படியே முறுக்குது. "காவேரி" அப்படின்னு அந்த தாலிய தூக்கி எறியறாரு. அது பார்த்தீங்கன்னா, அப்படியே சேது கையில போய் சேருதுங்க. பார்க்குறாங்க, தமிழ் எந்திரிச்சுறாங்க. காவேரி அப்படியே ஓடி வருது. சாரதாவும் பின்னாடியே வருது. பறந்தடிச்சு வந்து நச்சுன்னு இறுக்கிய கட்டி புடிச்சு ரவுண்டு கட்டிர்றாங்க. "விஜய்" அப்படின்னு. இவருக்கு என்னன்னா, "விஜய் காவேரி உயிரோட இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு இப்பதான் பொண்ணு குணமாயிருச்சா, அதுலயே அந்த அம்மாவுக்கு ஒரே பைத்தியம். 2 பேரும் சுத்துன்னு சுத்துறாங்க. "காவேரி நீ உயிரோட தான் இருக்கியா? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நம்ம 2 பேரும் உயிரோட இல்லன்னு சொல்லி நம்மள பிரிச்சுட்டாங்களேன்னு" சொல்லிட்டு கட்டி புடிச்சு அழுகுறாங்க. சாரதா வாயில கை வச்சு அழுகுது. "என் மருமக உயிரோட இருக்காரா? தம்பி உயிரோட இருக்காரா?" அப்படின்ட்டு. "உனக்கு என்ன ஆச்சு காவேரி? எனக்கு எந்த நினைவுமே இல்லாம இருந்திருக்கேங்க." அவங்க அம்மா சொல்லிர்றாங்க. அவங்க நினைவு வந்த கையோட, இந்த மாரிடி பாட்டியாத்தாண்டி உங்கள சூது பண்ணி சதி பண்ணி பிரிச்சுட்டாடி" அப்படின்னு சொல்றாங்களா. அதனால அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க ஓடி வருது. நல்ல வேளைங்க அந்த நோட்டீஸ், அந்த பேப்பர்லாம் குடுத்தாய்ங்க. இந்த மாரி கல்யாணம் நம்ம இதுக்கு இலவசமா கட்ட வரவருக்கு ஆளு சூப்பரா இருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் பார்த்தாங்க. விஜய பார்த்தோன்னே ஆடி போய் ஓடி வந்திருக்காங்க இப்ப. ஆடி போனா ஆவணி தான் வரணும். ஆனா இதுல தான் ஆடி போய் ஓடி வருது. இப்போ கட்டி பிடிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கை தட்டுறாங்க. சந்தோஷம். அப்படிங்கையில தமிழ்ச்செல்வி பாக்குது காவேரி. மன்னிச்சுக்கங்க. உங்க கல்யாணத்த நான் தடுத்து நிறுத்திட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும் தான். நான் யாருக்காகவும் விட்டு குடுக்க முடியாது. இந்நேரம் கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா, நான் என் உயிரே இந்த இடத்துல விட்டுருப்பேன். என் விஜய் இல்லாம நான் வாழ முடியாது." அப்படிங்கையில தான், "என்ன காவேரி நீ நெனச்சுட்ட? நான் மட்டும் நீ இல்லாம நான் அதாவது நீ இல்லேன்னு தெரிஞ்சு புள்ளைக்காக வாழ்ந்தேன். மத்தபடி நான் கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது. ஏதோ ஒரு நெனப்புல பண்ணேன். ஆனா தாலி கட்ட முடியாதுன்னு நான் தமிழ்ட்ட சொல்லிட்டு தூக்கி எறிய தான் போனேன். நீ வந்துட்ட." அப்படிங்கிறாங்க. தமிழும் அதே தான் சொல்றாங்க. "எனக்கு வேற வழி இல்லாம பிள்ளைங்களுக்காக தான் பண்ண நெனச்சேன். எனக்கு நான் சொல்லி பேசி முடிவு எடுத்துட்டோம். வேணான்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்ல, அப்ப பார்க்குறாரு சேது. "தமிழ்ச்செல்வி" அப்படின்னு வாராரு. சேதுவ பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. "பாருங்க தமிழ், என்னமோ ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. மன்னிச்சா என்ன? உங்க கதையெல்லாம் உங்க தங்கச்சி சொன்னுச்சு. அதனால தான் உங்க தங்கச்சி சொல்லி" அப்படிங்கையில, "என்ன சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்றோம். சேது ப்ரோ நான் உண்மைய சொல்லிறவா?" அப்படிங்கிறாங்க.
என்ன என்னென்னமோ சொன்னீங்க, இப்ப என்னென்னமோ சொல்றீங்க?" "இல்ல, நான் இந்த நேரத்துல கரெக்ட்டா நான் எந்திரிச்சிரணும். சேது வந்து உங்க கழுத்துல தாலி கட்டணும். அப்படித்தான் நாங்க பிளான் போட்டோம்." "என்னது பிளானா?" "ஆமா." தங்கச்சிய பாக்குறாங்க. "என்னடி பிளானு?" "ஆமாக்கா, மாமாவே உங்க கழுத்துல தாலி கட்டணும்னு தான் அவர வர வச்சேன்." அப்படிங்கிறாங்க. அப்படி பாக்குறேன், இவ்வளவு பெரிய நல்லவர ஏன் தமிழ் இப்படி விடுறீங்க? ப்ளீஸ் ஏத்துக்கோங்க. எனக்காக எனக்காக இந்த ஊருக்கே நான் இவ்வளவு நல்லது பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டீல்ல? இப்ப கேட்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழணும். அதான் என்னோட ஆசை." அப்படின்னு சொல்ல, அப்பதான் பாக்குறாங்க. "கட்டுங்க இதே கல்யாணத்த, இதே மேடையில வச்சு." அப்படிங்கையில, ம் "இந்த தாலிய வச்சு கட்டுங்க." அப்படிங்க. "இல்ல இந்த தாலி வேணாம். என் பொண்டாட்டி கட்டுன தாலி என்கிட்ட இருக்கு." "என்ன சொல்ற?" "ஆமா, இதோ கழுத்திலே போட்டிருக்கேன்." அப்படின்னு சட்டைக்கு வந்து கழட்டுறாரு. "பாத்தீங்களா தமிழ்? உங்க மேல உள்ள எவ்வளவு காதல இவரு கழுத்திலே போட்டிருக்காரு பாருங்க." அப்படின்னு சொல்ல, தாலிய கழுத்து வழியா எடுக்குறாரு. தமிழ் ஆச்சரியப்பட்டு போது, "அப்போ என் நினைவா அந்த தாலிய கழுத்துல போட்டே இருந்தீங்களா?" "ஆமா தமிழ். உன்ன என் நெஞ்சிலே தான் நான் தினமும் சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இத நெனச்சு நெனச்சு தான் நான் கட்டி பிடிக்கிறது, முத்தம் குடுக்குறது, ஏன் உன் கூட குடும்பமே நடத்திட்டு இருக்கேன் இந்த தாலிய வச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "என்ன மன்னிச்சுருங்கன்னு" கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்பாடா! ஒரு ஜோடிய சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. சரி இப்ப இந்த தாலியவே கழட்டி போட்டு விட்டுருங்களேன்." அப்படின்னு சொல்ல, அது இருக்கட்டும் ப்ரோ. எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது இருக்கட்டும். நாங்களாவது பக்கத்திலேயே இருந்து பிரிஞ்சிருந்தோம். ஆனா நீங்க ரொம்ப தூரத்துல பிரிஞ்சிருக்கு. இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி இல்ல. உங்க கல்யாணமும் நடக்கலாம்ல? ஆமால்ல." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னாச்சு? எங்க காவேரின்னு பார்த்தா, விஜயோட மார்புல அப்படியே பொதச்சு கட்டி புடிச்சுட்டு நிக்கிறாங்க. இவரும் கட்டி அணைச்சாக்குல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவ ரொம்ப நேரம் ஆச்சு. என் நெஞ்சுக்குள்ள உள்ளார பூந்துட்டா. நான் இருக்கனா, இல்லையான்னு தன்ன தானே தேடுறா. அப்படிங்கைல டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஆமா, இந்த ஹார்ட்டுக்குள்ள நான் இருக்கனா என்னன்னு பார்த்தேன். இருப்பேன் தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா, என் விஜய் என்ன தவிர இந்த உலகமே வந்தாலும் யாரையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். இந்த நம்பிக்கை தான் மனுஷனோட வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இந்தாங்க" அப்படின்னு விஜய் கையில சேதுபதி தாலிய குடுக்குறாரு. "கல்யாணத்த பண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. "நீங்களும் தாலிய கட்டுங்கங்கயில" ஊரே ஆஹா! ஆகா! சூப்பர்டா இந்த கல்யாணம். 2 சரியான ஜோடி இணையுதுப்பா. தவறா இணைஞ்சு தப்பா போயிருக்காம, நல்ல ஜோடி நல்லா இணையிறாங்க. தமிழ்ச்செல்வியும், சேதுபதியும் இங்கிட்டு தாலி கட்டுறாங்க, ஒண்ணு சேர்றாங்க. இந்த பக்கத்து விஜயும், காவேரியும் கழுத்துல தாலி கட்டுறாங்க. விஜயும், காவேரியும் ஒண்ணு சேர்றாங்க. எல்லாரும் ஹேப்பியாறாங்க. செல்லப்பாண்டி, அங்க ராஜாங்க குடும்பத்துலருந்து எல்லாம் வந்துர்றாங்க. ஒட்டு மொத்தமா அம்புடு பேரும் வாழ்த்து சொல்றாங்க. ஊரே சந்தோஷமா பாக்குது. விஜய் என்ன பண்றாங்க, "எல்லாரும் இருக்கீங்க, எல்லாருக்கும் விருந்து" அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா எல்லாருக்கும் விருந்து போட முடியும்? அதெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியாச்சு. 5 நிமிஷத்துல வந்துரும். எல்லாருக்கும் விருந்து அப்படிங்கிறாங்க. நம்ம கட்டுன இந்த இந்த மருத்துவமனைக்குள்ளே விருந்த எல்லாம் வச்சுருவோம். எல்லாரும் சிறப்பா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இலவச சேவைய தொடரலாம். "என்ன டாக்டர் அம்மா?" அப்படின்னு தமிழ்ச்செல்விய பார்த்து விஜய் பேச, "ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ப்ரோ" அப்படிங்கிறாங்க. "விஜய், இப்படி எனக்கு தெரியாம பேசியிருக்கீங்க. இல்லங்க, நல்லது செய்யணும்னா 4ஆம் பேருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி நான் பண்ணேன். நான் உங்களுக்கு நல்லது பண்ண நெனச்சதுனால தான் என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா. இல்ல, இல்ல என் உயிரே எனக்கு கிடைச்சிருக்கா. ஏன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, 2 ஜோடியில எது சிறந்த ஜோடின்னு கண்ண மூடி பார்ப்போமா? எப்படி சொல்றது? 2மே சிறந்த ஜோடி தான். பார்க்கலாமே அப்படின்னு எல்லாரும் கண்ண மூடிட்டு திறங்க அப்படிங்கிறாங்க. கண்ண மூடிட்டு திறந்தா, விஜய் காவேரி இறுக்கி கட்டி புடிச்சு தூக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, கைய புடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா?" அப்படிங்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, "என் பொண்டாட்டி ரொம்ப நாளாச்சு பிரிஞ்சிருந்து. அதனால தான் தூக்கிட்டேன்." அப்படிங்கிறாங்க. "என்ன தமிழ்ச்செல்வி சேது, நீங்க மட்டமான ஜோடின்னு ஆகக்கூடாது. நீங்களும் தூக்குங்க." அப்படின்னு சொல்ல, இவரும் தூக்கிர்றாரு. "ஓகே, ஓகே. 2 பேரும் சிறந்த ஜோடி தான். விடுங்கப்பா. நாங்க வந்து பூமாலை பரிசா குடுக்குறோம்னு" 2 பேருக்கும் பூமாலைய குடுக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். நல்லபடியா முடிச்சாச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.